ரொம்ப நாள் கழிச்சு ஹானர்ல லோ பட்ஜெட்ல ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஹானர் 9A and 9S. இதோட டூயல் அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லோ பட்ஜெட்ல ரெண்டு ஃபோன் ஹானர் 9A and 9S. இந்த ரெண்டு ஃபோனை அட் டைம்ல ஹானர் இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனோட டூயல் அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம். அன்பாக்சிங் பார்த்தோம்னா இதான் ஹானர் 9A and 9S வர பாக்ஸ். முன்னாடி பாத்தீங்கன்னா ஹானர் 9A 9S அப்படின்னு போட்டு இந்த ஃபோனோட பிக்சர் போட்டு கீழே வந்து ஆப் கேலரி, அவங்களோட ஓன் ஆப் கேலரி வந்து கொடுத்திருக்காங்களா. சோ இதுல கூகுள் பிளே ஸ்டோர் கிடையாது, ஆனா இவங்களோட ஓன் ஆப் கேலரி கொடுத்திருக்காங்களா. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள பார்க்கலாம். சோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். சோ பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல மேலவே வந்து ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹானர் 9A அண்ட் திஸ் இஸ் ஹானர் 9S. அதுல இந்த ஹானர் 9S கையில் பிடிக்கிறப்ப நல்ல காம்பாக்டா சின்ன ஃபோனா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன ஃபோனை கையில் பிடிக்கிற ஃபீல் வந்து கிடைக்குது. இந்த ஃபோன் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அடுத்து பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஹானர் 9A. 9Aயோட பேக் டிசைன் பார்க்க நல்லா இருக்கு. ஒரு கிளாஸ் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தியும் டீட்டெயிலா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். அடுத்து பாக்ஸ்குள்ள பார்த்தோம் அப்படின்னா உள்ளர என்ன இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஹானர் 9Aக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிபியூ கேஸ் அண்ட் ரீடிங் மெட்டீரியல் அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டிபியூ கேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துருவோமா. ஓரளவு நல்ல குவாலிட்டியில தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் ஓகே தான். அண்ட் இந்த பாக்ஸ்குள்ள பார்ப்போமா, இதுக்குள்ள வெறும் சிம் எஜெக்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹானர் 9S பார்த்தீங்கன்னா கேஸ் அப்படின்றது எதுவும் கொடுக்கல, ஏன்னா இது ரொம்ப லோ பட்ஜெட் அப்படின்றதுனால கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளர பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபோனுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மைக்ரோ யூஎஸ்பி தான். ரெண்டுமே நார்மல் சார்ஜிங் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட கிடையாது. இத பத்தி டீடைலா ரிவ்யூல கூட வச்சு செய்வோம். சோ இப்போ போனுக்கு வரலாம். ஹானர் 9A and 9S. 9A பாத்தீங்க அப்படினா ஒரு 10000 ரூபாய் செக்மெண்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 9S பாத்தீங்க அப்படினா ஒரு 6000 ரூபாய் 6500 ரூபாய் அந்த மாதிரி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைசிங் பத்தி கடைசில பேசலாம். ஓகே, இப்போ இந்த போன்ஸ்க்கு வரலாம். ஹானர் 9A and 9S ரெண்டு போனுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனா ரெண்டுமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் வெயிட் மேனேஜ்மென்ட் சூப்பரா பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஹானர் 9S பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்ட்டா கையில பிடிக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன போன் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த ஒரு போனை வந்து தனியாவே ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு தோணும். இப்போ வர எல்லா போனுமே 6 இன்ச் 7 இன்ச் 8 இன்ச்னு பெருசா டிஸ்ப்ளே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அதிசயமா ஒரு 5.5 இன்ச்ல ஒரு போனை பார்க்க வேண்டியதா இருக்கு. இத பத்தி ஒரு தனி ரிவ்யூ வேணுமா அப்படின்றத சொல்லுங்க. வேணும் அப்படினா கண்டிப்பா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். ஹானர் 9Sல பார்த்தோம்னா 5.45 இன்ச்ல ஒரு HD Plus LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா டிசைன் மட்டும் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பழைய டிசைனா கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் லோ பட்ஜெட்ல அந்த அளவுக்கு சிறப்பா எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இத பத்தி டீடைலா ரிவ்யூல பேசலாம். அடுத்து ஹானர் 9Aல பார்த்தோம்னா 6.3 இன்ச்ல HD Plus LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ்க்கு LCD டிஸ்ப்ளேவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரிவ்யூல இத பத்தி வச்சு செய்யலாம். அடுத்து இந்த ரெண்டு போன்லயும் யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் அப்படினு பார்த்தோம்னா MediaTek Helio P22 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு ஹானர் 9Sக்கு ஓகே, ஆனா ஹானர் 9Aக்கு இதே ப்ராசஸரடா அப்பா சாமி ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படினு இருக்கு. இதோட பிரைஸ் பத்தி அடுத்து பேசலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு வந்தோம்னா நார்மலா சில ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா கேமிங்க்கு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. இத பத்தியும் ரிவ்யூல டீடைலா பேசலாம். அடுத்து இந்த ரெண்டு போனோட கேமராஸ் அப்படினா ஹானர் 9Aல ட்ரிபிள் கேமரா கொடுத்திருக்காங்க. 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 5 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 120 டிகிரி வைட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ 2 மெகாபிக்சல் டெப்த் எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தோம்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கொடுத்திருக்காங்க. அப்படியே ஹானர் 9Sக்கு வந்தோம் அப்படினா அதே மாதிரி ட்ரிபிள் கேமராக்கு மாதிரி செட்டப் இருக்கும். ஆனா ஒரே ஒரு கேமரா தான், 8 மெகாபிக்சல் மெயின் கேமரா. முன்னாடி பார்த்தோம்னா 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ லோ பட்ஜெட்டுக்கு ஓகே தான். எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீனா இருந்திருக்கும். ஆனா அப்படி ஒன்றும் கொடுக்கல. சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத ரிவ்யூல பேசலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு போனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ஹானர் 9Aல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஹானர் 9Sல 3020 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. என்னதான் பேட்டரி கொடுத்திருந்தாலும் அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாவது கொடுத்திருக்கலாம். நார்மல் சார்ஜிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு போன்ல யூஸ் பண்ணிருக்க UI அப்படின்னு பார்த்தோம்னா மேஜிக் UI 3.0 மேல Android 10 கொடுத்திருக்காங்க. Android 10 கொடுத்தாலும் இதுல கூகுள் பிளே ஸ்டோர் சப்போர்ட் கிடையாது. இவங்களோட ஓன் ஆப் கேலரி தான். சோ இத பத்தி சொல்லணும் அப்படினா ரீசன்ட்டா Huaweiக்கும் USக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுல. அதனால கூகுள் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படினா ஓன் ஆப் கேலரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆப் கேலரியில பார்த்தோம் அப்படினா மோஸ்ட்லி நம்ம அதிகமா யூஸ் பண்ற எல்லா ஆப்பும் கொடுத்திருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, கூகுள் பிளே ஸ்டோர் அளவுக்கு இருக்கா இல்ல எல்லா ஆப்பும் அவைலபிளா இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா ரிவ்யூல பார்க்கலாம். அடுத்து இந்த போன்ஸோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹானர் 9Sல 2GB RAM 32GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹானர் 9Aல பாத்தீங்கன்னா 3GB RAM 64GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. 2+1 ரெண்டு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கிற மாதிரி தான் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதனால up to 512GB வரையும் நம்மளால மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு போன்லயுமே FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு போன்ல எதை வாங்கினாலும் ஹங்காமா மியூசிக் 3 மாசத்துக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அண்ட் ஹானர் 9Aல பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. ஆனா 9Sல ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான். அண்ட் ஆல்சோ இந்த போன்ஸ் வாங்குற எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கான்டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ரிஜிஸ்டர் அண்ட் வின் அப்படின்ற இந்த கான்டெஸ்ட் தான். இந்த போனை வாங்கிட்டு கீழ ஒரு போன் நம்பர் கொடுத்திருக்கேன், அது கால் பண்ணீங்க அப்படினா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி பார்ட்டிசிபேட் பண்றப்ப சில குட்டீஸும் ஆஃபர்ஸும் உங்களால வின் பண்ண முடியுமா? இதோட ஃபுல் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.
கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது கூடவே இந்த ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்க சர்வீஸ் சென்டர் கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லையா, டைரக்டா நம்மளோட வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு சரி பண்ணி நம்ம வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்களாம். இந்த கடைசி ஆப்ஷன் எல்லா பிராண்டுமே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த ரெண்டு ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் Honor 9s பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. Honor 9 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதான் இந்த ஃபோன் என் கை கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்குறப்ப ஃபோன் நல்லா இருக்கு, ஆனால் அந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். இதில் ஒரு பேங்க் ஆஃபரும் கொடுத்துருக்காங்களா, HDFC கார்டு யூஸ் பண்ணோம்னா Honor 9க்கு 1000 ரூபாய் இருக்கு, அப்படி பார்க்குறப்ப 9000 ரூபாய், இங்கே வந்து 500 ரூபாய் டிஸ்கவுண்ட், அப்படி பார்க்குறப்ப 6000 ரூபாய் 9000 ரூபாய். இந்த 6000 ரூபாய் 9000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்றத ரிவ்யூல பார்க்கலாம். ரிவ்யூ வேணுமா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். அண்ட் ஆல்சோ முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கூகுள் பிளே ஸ்டோருக்கு ஈக்குவலா இவங்களோட பிளே ஸ்டோர் இருக்கா, அந்த ஆப்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நான் செக் பண்ணோம். ஸோ அதுக்காகவே ஒரு தனி வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு ஃபோனும் 6000 ரூபாய் 9000 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸ் கூடவே Honor இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணிருக்காங்க. பாப்அப் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ரொம்ப தின்னான லேப்டாப் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட வீடியோவும் நாளைக்கு வரும். யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ஃபோன்ல ஏதோ ஒரு ரிவ்யூ ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்றது சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன, வாங்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா, எது தோணாலும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.